ஷேய் எப்பா சூரியன் பேசுகிறேன்ப்பா. டெல்லியிலேருந்து எல்லாம் ஜனன ஓட்டு முத்திரை. டெல்லியில் நிதியமைச்சர், ஆளுநர், பிரதமர், மந்திரி, எம்பி, குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி இவங்க எல்லாரும் ஏகப்பட்ட ஐட்டத்தை வச்சு உட்காந்து பூமியை பாழாக்குதான். அந்த பேப்பரை அச்சடித்து விட்டு பாழாக்குதான். எல்லாம் விஷயத்தில் பாழாயிட்டான்ல. பாழாக்கி பூரா என்னென்ன விடணுமோ அத்தனையும் பாழாயிட்டான்லப்பா. டெல்லியில் தமிழ்நாட்டில் நான் கொல்லி உங்களுக்கு ஆன்லைனில் நான் 5000 பேமெண்ட் அனுப்பிட்டோம்னு கொல்லி ஆன்லைனில் உள்ளே விட்டுட்டான். அவனுடைய பவரால் விட்டுட்டான். இப்போ நம்ம கடவுள் சாமி கைலாசத்தில் நம்ம கொல்லி கொடுக்கும். கொல்லினா 2 தரப்பும். ஜனநாயக ஓட்டு முத்திரை போடுற எலெக்ஷன் ஓட்டு முத்திரை போடுறவனுக்கு கொல்லி கொடுத்தாச்சு. இது கொல்லி வாங்குறவனுக்கு அவனுக்கு போடணும்ல. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் முதலமைச்சர் பூரா கொல்லி கொடுத்து கேட்கான். எல்லாம் அவனாக நியமிக்கான். இப்போ எம்எல்ஏவுக்கு நாளை கணக்கு போகும். அவன் எப்படி போடுதான் எப்படி வாங்குதான்னு அந்த கணக்கு நம்ம புற்றணும். எம்எல்ஏவில் இருந்தால் எல்லா தொடர்பும் மேலே வரைக்கும் போகுது. அப்போ எம்எல்ஏவுக்கு ஒரு நாள் கணக்கு போட்டு முடிச்சிடணும். முக்கால் சத்தியம் சந்தோஷம்ப்பா. கொல்லி வைக்கிறதுக்கு இப்போ முதலமைச்சர், துணை முதலமைச்சர் கேட்கான். நான் 5000 பேமெண்ட்டு ஆன்லைனில் அனுப்பிட்டேன். பேப்பர் கொல்லி அனுப்பியிருக்கேன். 5000 பேர்த்துக்கு நான் 5000 கோடிக்கு மேலே நான் அனுப்பியிருக்கேன். 5000 கோடினா ஒவ்வொரு மாவட்டத்தில் மதுரைக்கு இங்கிட்டு எத்தனை கோடி பேர் கிடக்கானோ அத்தனை கோடிக்கு நான் அனுப்பியிருக்கேன். மதுரைக்கு அங்கிட்டு எத்தனை கோடி அனுப்பியிருக்கேன். அத்தனை பேர்த்துக்கு கம்ப்யூட்டர் பேட்டில் அனுப்பியிருக்கேன். நீங்கள் கொல்லி வாங்கி நல்லா கிளியராக சாப்பிட்டு ரெடியாக இருங்க. நான் வருவேன். 5000 கொடுத்துருக்கேன். எனக்கு நீங்கள் கொல்லி வைங்க. நான் உங்களுக்கு கொல்லி வச்சுட்டு போகிறேன். கூட்டம் போடுவேன். மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஆளுக்காக நான் கொல்லி வைக்கணும்னு முதலமைச்சர் உட்கார்றதுக்கு நாற்காலி சேரை பிடிக்கிறதுக்கு இப்போ கொல்லி வைக்க போகிறான். அப்போ 2 தரப்பு கொல்லி வைக்கணும். அதான் கணக்கு. அப்போ 2 தரப்பு கொல்லி வைக்கல என்னப்பா ஆகும்? ரத்தம் பூமியில் மானிட பேய் சிந்தி ஆகணும். அதான் கணக்கு. அடியப்பா கடவுளால் தான் முடியும். முக்கால் சத்தியம்.